Hello everyone, I am N.NAVEEN Kumar. In this video, I will talk about this video is complete electrical வந்து நான் இதில் வந்து சொல்கிறேன் அப்படின்னா சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில வுட் ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேசுவேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து வரும். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இது வந்து கிச்சன். இந்த கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் வந்து அதோட ஃபினிஷிங். இந்த கிச்சன் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்னா ஒரு 2 லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரில் வந்து பார்த்திங்கன்னா 2 லைட்ஸ் வந்து இதில் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 மாடல் பாக்ஸ்ன்றது வந்து கொடுத்துருக்கோம். இந்த 12 மாடல் பாக்ஸ்ன்றது வந்து 1 2 3 4 5 இந்த 500 வந்து டம்மியாகவே கொடுத்துருக்கோம். ஃபியூச்சரில் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக. Day 1 வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸஸ்லாம் எப்படி வச்சு ஒரு மாதிரியாக வந்து பண்ணியிருப்பாங்க. 8 மாடல் தான் கொடுத்துருப்பேன். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 12 மாடல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். பட் என்னென்னா இங்கே வந்து பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக ஆகும்போது அது அவாய்ட் பண்ண முடியல. அதனால் வந்து 12 மாடல்ன்றது வந்து கொடுத்துருக்கோம். வேணும்னா அடிஷ்னலாக வந்து போட்டுக்கலாம். ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 2 லைட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். பட் என்னென்னா அது யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து எனக்கே வந்து பிடிக்கல. ஏன்னா கிச்சனோட பிரைட்னஸ் வந்து கம்மியாக இருக்குது. இந்த பிரைட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா போதுமானது தான். இதில் இருக்கிற லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் 4 லைட்ஸ். அந்த 4 லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து போட்டிருப்போம். நடுவில் வந்து ஃபேன் போடுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராடு வந்து கொடுத்துருப்போம். ஃபேன் வந்து போடலை. வேணும்னா போட்டுக்கலாம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரொவிஷன் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா வேணும்னா போட்டுப்பாங்க. அப்படி இல்லைன்னா கூட அப்படியே விட்டாலும் கூட ப்ராப்ளம்ன்றது வந்து கிடையாது. பட் என்னென்னா திருப்பி வேணும் அப்படின்னா மட்டும்தான் திருப்பி அந்த இடத்துல கட் பண்ணி ஃபேன் ராட்லாம் வந்து போடுற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஃபேன் ராட் வந்து போட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல வந்து யூட்டிலிட்டியும் போட்டிருக்கோம், கிச்சன்லேயும் வந்து போட்டிருக்கோம். ஏன் வந்து நான் இவ்வளோ வந்து சொல்கிறேன் அப்படின்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நாள் கழித்து ஃபேன் வேணும்னுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டே வந்து போட்டோம்னா ஒரு ஒர்க்கும் கிடையாது. ஒரு ராடு, ஒரு கிளாம்ப்பு, அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி இருக்கும். அது ஃபேன் பாக்ஸ் ரூஃப்லேயே இருக்கும். அது வச்சு ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். திருப்பி வந்து கேட்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளமாக இருக்கும். நான் ஒரு இடத்துல வந்து திருப்பி வந்து பண்ணும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சீலிங்கே வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா பெயிண்டிங் வந்து நம்ம டச்சப் பண்ணாலும் கூட தனியாக வந்து தெரியும், மேட்ச் பண்ண முடியாது. அந்த பெயிண்ட் வந்து இருக்காது. அந்த பெயிண்ட் ஒரு வேலை இருந்தாலும் கூட நம்ம வந்து பண்ணும்போது பட்டிலாம் பார்த்து பண்ணும்போது அங்கங்கே கை வச்சுருவாங்க அப்படின்ட்டு நிறைய ஒர்க்கு, சின்ன ஃபேன் ராடுக்காக நிறைய ஒர்க் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபேன் ராடு வந்து வேணாம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அது பெஸ்ட் ஆப்ஷன் அது. இதில் இருக்கிற யூஸ் பண்ணுற லைட்ஸை வந்து பார்த்திங்கன்னா 2 லைட்ஸ் தான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து யூஸ் பண்ணியிருப்போம். Day 1 Day 2 Day 3 அந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வந்து அதோட லைட்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. பட் என்னென்னா கிச்சன் வந்து ஃபுல்லாத்தையும் வந்து நம்ம போட்டதுக்கப்புறம் வந்து லைட்ஸ் வெளிச்சம் வந்து பார்த்திங்கன்னா பத்தலை. நான் வந்து திருப்பி வந்து 4 லைட்ஸ் அது வந்து போட்டிருக்கோம். இதோட வாட்ஸ், ஏன்னா இது வாட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதோட வாட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் வந்து 12 வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கிச்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 வாட்ஸ் வந்து அதிகம் தான். பட் என்னென்னா இதோட லைட்ன்றது வந்து நார்மல் லைட் வந்து கிடையாது. COB லைட்ஸ்னால உங்களுக்கு வந்து ஃப்ளோரில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணும். உங்களுக்கு அந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக டார்க் ஸ்பாட்ன்றது வந்து இருக்கும். ரொம்ப இருக்காது. ஏன் ரொம்ப இருக்காது அப்படின்னா ஒயிட் நம்ம பெயிண்டிங் வந்து பண்ணுறதுனால அதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த கார்னர் வந்து பார்த்திங்கன்னா டார்க்காக வந்து உங்களுக்கு வந்து தெரியல. அவ்வளோதான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா COB லைட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டார்க் ஸ்பாட்ஸ்ன்றது வந்து கார்னர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். பட் என்னென்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா பிரைட்டாக இருக்கும். இப்போ இதோட கிச்சன் வந்து நான் காமிக்கிறேன். பிரைட்டாகவே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நான் ப்ரொஃபைல் லைட் வந்து ஆஃப் பண்ணாலும் கீழே வந்து பார்த்திங்கன்னா பிரைட்டாக இருக்கும். அதோட யூனிட்ஸ் சைட்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும் தவிர மற்றபடி வந்து எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா பிரைட்டாகவே இருக்கும். எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா கூட கிளைண்ட்டுக்கிட்ட சொல்லிடுவேன் லைட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா கிளைண்ட்டு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால எனக்கும் வந்து நானும் அப்படி தான் இருப்பேன், ஃப்ளெக்சிபிளாக தான் இருப்பேன். அதனால் வந்து 2 லைட் போடுறது பதில் 4 லைட் வந்து உடனே வந்து மாற்றிட்டோம். அதுக்கப்புறம் வந்து கவுண்டர் லைட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அது இந்த லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் லைட் வந்து கீழே வந்து பேஸ் யூனிட்டில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். பேஸ் யூனிட் அப்படின்னா அப்பர் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேஸில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த லைட்டை வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிச்சனும் வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் ரெனோவேஷன் வந்து பண்ணாலும் அப்படி இல்லைன்னா புது ஃப்ளாட் வந்து வாங்கி பண்ணாலும் லைட்டிங் வந்து போட்டுக்கோங்க. ஏதாவது ஒரு இடத்துல வந்து எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். அதுலேருந்து அட்லீஸ்ட் ஒரு டைலையாவது உடச்சி மாற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கேசிங்காவது வந்து பண்ணிக்கிட்டு நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். கிச்சனோட பிரைட்னஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இருக்கிற வுட்டெலாம் வந்து கட் பண்ணி நீங்கள் போடுறதோட இந்த மாதிரி வந்து கார்னர் ப்ரொஃபைல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோட ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும்.
கவுண்டரும் வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹேங்கிங் லைட்ஸ். இந்த ஹேங்கிங் லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா ஒரு இடத்துல யூஸ் பண்ணுற ஹேங்கிங் லைட்ஸ் வந்து நம்ம இன்னொரு இடத்துல வந்து யூஸ் பண்ண மாட்டோம். யாருக்காவது வந்து இது பிடிச்சிருந்ததுன்னா இதோட டிசைன் வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். நான் கிட்டேருந்து காமிக்கிறேன். இதோட லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 வாட்ஸ் லைட்ஸ். இது 2 லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வார்மாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா கலர் அந்த மாதிரி இருக்காது, டியூப் லைட் கலர் அந்த மாதிரி இல்லாமல் வீடியோலேயே வந்து க்ளீனாக வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டோரேஜ் யூனிட்ஸ், அதுக்கப்புறம் அவன் ஓடிஸ்லாம் வந்து வைக்கிறதுக்கு தனித்தனியாக வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே வந்து கொடுத்துருக்கோம். இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒன்று கொடுத்துருப்போம், மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கொடுத்துருப்போம். இது வந்து 2 சைடு வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். எப்படியா இருந்தாலும் கூட வச்சுக்கலாம் இது. பட் என்னென்னா இப்படி இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து வரும். அது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து கட் பண்ணி மாற்றிட்டோம். ஏன்னா நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்டாகவே வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் க்ளோஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்து ரோலிங் ஷட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் இருக்கிற பாயிண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். 20 amps சாக்கெட் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கீழேயும் மேலேயும் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் கவுண்டர். இது வந்து ஒரு ஸ்மால் யூ ஷேப் கிச்சன். இது கவுண்டரில் வந்து பார்த்திங்கன்னா 220 amps சாக்கெட்ஸ் பவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து கொடுத்துருக்கோம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா யூட்டிலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 4 மாடல் பாக்ஸ்ன்றது வந்து வச்சுருக்கோம். பட் என்னென்னா ஒரு சுவிட்ச் கொடுக்குற மாதிரி வந்து ப்ரொவிஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். பட் என்னென்னா இதில் வந்து ஒரு சாக்கெட் ஒரு சுவிட்ச் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம். இதில் இருக்கிற எலக்ட்ரிக்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூட்டிலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் வந்து பார்த்திங்கன்னா போதுமானது தான். பட் என்னென்னா இந்த இடத்துல வந்து நம்ம 2 லைட்ன்றது வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 12 வாட்ஸ் இருக்கும். சேம் அதே மாதிரி தான். பட் என்னென்னா இதில் யூஸ் பண்ணுற லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஓபி இல்லை. அதனால உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் சிஓபியை வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் நார்மல் லைட்ஸ் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் டியூப் லைட் வந்து யூஸ் பண்ணுறது பதிலாக இந்த மாதிரி வந்து ஃபால் சீலிங் வந்து பண்ணிக்கோங்க. ஃபால் சீலிங் வந்து நிறைய இடத்துல வந்து நான் சொல்லியிருப்பேன். முடிஞ்ச வரைக்கும் வந்து ஃபால் சீலிங் வந்து பண்ணுங்கள். ப்ளைனாக வந்து போட்டுக்கோங்க. இதில் வந்து டிசைன் வந்து எதுவுமே வந்து பண்ணது கிடையாது. வெறும் பிளைன் டியூப் லைட் வைக்கிறது பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங்கில் வந்து நீங்கள் சீலிங்கில் லைட்டிங் வச்சிங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா இதோட கவுண்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரைட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ஃபினிஷிங்காகவே நல்லாயிருக்கும். நீங்கள் டியூப் லைட் வச்சிங்கனாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சம் வந்து வரும். தவிர வெளிச்சன்றது வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து டார்க் ஸ்பாட்ஸ்ன்றது வந்து இருக்கும். அதனால் ஃபால் சீலிங் தான் இது வந்து சீலிங்லாம் வந்து கிடையாது. ஃபால் சீலிங் வந்து நம்ம பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கோம். யூட்டிலிட்டியும் வந்து சேம் அதே மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். யூட்டிலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேனுன்றது வந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஹாபுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர் பாயிண்ட்ன்றது வந்து கொடுத்துருக்கோம். சிம்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து கொடுத்துருக்கோம். சிம்னி வந்து மேலே எதுக்காக அவ்வளோ ஹைட்டில் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா கீழே வந்து லிண்டல் வருது. கிளைண்ட் வந்து லிண்டலில் வந்து கை வைக்க வேணான்ட்டாங்க. அதனால வந்து அவ்வளோ மேலே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தோம். இதுக்கு முன்னாடி கூட அங்கே தான் இருந்தது, அங்கேயே வந்து கொடுக்க சொல்லிட்டாங்க. அதனால் வந்து அந்த ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்கோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸில் வந்து எங்கேயும் கொடுத்துருக்கோம் அப்படி கம்ப்ளீட்டாக வந்து நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா இது ஒரு சின்ன கிச்சன் தான். இவ்வளோ வந்து தேவையா அப்படின்னா தேவை கிடையாது. சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தேவையும் கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து 2 வந்து கொடுத்துருக்கோம், அந்த இடத்துல வந்து 200 வந்து கொடுத்துருக்கோம். பட் என்னென்னா ஃபியூச்சரில் வேணும் அப்படின்னா நீங்கள் அது தனியாக ஒரு பிவிசி பாக்ஸ் வந்து வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். பட் என்னென்னா உள்ளே கன்சல்ட்டாகவே வந்து முன்னாடி பண்ணிக்கிட்டோம்னா அது வந்து பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.